மனம் படைத்த தயாபரர் தன் சொத்தை விற்று தானம் செய்தார் அன்று. உபகாரம் செய்யும் உபகாரிகள் தன் சொத்தில் ஒரு பகுதியை தானம் செய்கிறார்கள் என்று. நன்கொடை என்பது பரலோகத்தில் இடம் பிடிப்பதற்காக மட்டுமல்ல, பொன்னகை கொடுத்து புன்னை விட மின்னும் புகழை பெறுவதற்கும் அல்ல. இவையெல்லாம் அறத்தின் மீதான நம்பிக்கை. அறம் செய்து ஆத்ம திருப்தி பெறும் உபகாரிகளே, இன்று உங்களுக்கான நாள். ஆம், நன்கொடையாளர்களான நீங்கள்தான் சமூகத்தின் முதுகெலும்பாக திகழ்கிறீர்கள். உங்களின் பங்களிப்பு இல்லாமல் சமூகத்தில் முன்னேற்றம் சாத்தியமில்லை. பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும். அந்த வாழ்க்கை வாழ்பவர்கள்தான் நன்கொடையாளர்கள். எங்கே இரக்கம் உள்ளதோ அங்கே கடவுள் இருக்கிறார். கடவுள் இருக்கும் இடத்தில் குறைபாடோ தட்டுப்பாடோ இருக்குமா? மழை பொழிகிறது, எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆற்று நீர் கரையோர மரங்களின் பதில் உதவியை என்றுமே எதிர்பார்த்ததில்லை. அதுபோல் வள்ளல் குணம் படைத்த உபகாரிகள் இந்த அகிலம் வாழ வேண்டும் என்ற மனிதாபிமானத்தோடு செயல்படுவார்கள். இன்றைய நாளை சிறப்பிக்க வந்திருக்கும் குவானல அருட்பணியாளர்கள் முன்னிலையிலும் பங்கை பாங்காக வழிநடத்தும் பதுவையரின் பணியாளர் எம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி ஆண்ட்ரூ டோமினிக் அவர்களின் தலைமையில் 5ஆம் நாள் விழா தொடங்க உள்ளது. ஈதல் குணம் கொண்டவராய் திருப்பலியில் பங்கெடுப்போம். என்றும் வாழும் எல்லாம் நிறைவா உம்மை போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம். இதொரு மாலை வேளையிலே புனிதர் அந்தோனியாரின் பெருவிழாவை கொண்டாடுவதற்கு தயாரிக்கின்ற இந்த நவநாளிலே புனிதரின் உருவம் தாங்கிய இந்த தேரை ஆசிர்வதியும். புனிதரின் வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் எங்கள் உள்ளமும் எங்கள் குடும்பமும் உம்மை பின்பற்றி வரவும் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் அருளையும் தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களுக்கு ஆழ்கிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொரு நிறைவேறாக இருப்பாராக. அருள் நிறைந்த மரியை வாழ்க. இறைவனின் தாயே, எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி வாழ்க நாம் பவனியில் கலந்து கொள்வோம். முதல்ல பணிபெற சிறுவர்கள், அதை தொடர்ந்து சிறுவர் சிறுமிகள், அதை தொடர்ந்து பெண்கள், அதை தொடர்ந்து ஆண்கள், அதை தொடர்ந்து பவனியாக நம்முடைய பாதுகாவலை ஏந்தி வருவோம். பாடல்களை பாடிக்கொண்டு பிரார்த்தனை கலந்து கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். பரிசுத்த சகோதரத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். புனித மரியாயே,
கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோனியாரது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது திருச்சபை எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உமது உதவியால் ஏற்று மகிழ்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தலை முன்னுரை நலன்களை பொழியும் நாயகனாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த கூடி வந்திருக்கும் அன்பு இறை சமூகம் என்பதுதானே அவரின் தாராள பண்பு அவரது ஆலயத்தில் கூடும் மக்களால் எங்கும் எடுத்து செல்லப்படுகிறது. ஒவ்வொரு சாட்சிகளின் வாழ்வும் அவர் ஒரு தாராள குண தயாபரர் என்று இந்த உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. இத்தகைய தாராள உள்ளம் கொண்டு ஒரு புனிதரை நாம் பாதுகாவலராக பெற்றுள்ளோம். அவரை போல நாமும் தாராள குணம் கொண்டவர்களாய் வாழ அருள் வேண்டுவோம். கொடுத்து கொடுத்து சிவந்து போன கரங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். இந்த நாள் திருப்பணியை சிறப்பிக்க வந்திருக்கும் அருள் தந்தையர்களை ஒப்பு கொடுப்போம். இரக்கத்தின் ஆண்டவர் மண்டல குடும்பங்களையும் இறைவனிடம் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பணியில் பக்தியோடு பரமநேச பலியிட
ஒவ்வொருமே எனக்கு எது செஞ்சாலும் அந்தோனியா நமக்கு நன்மையாகவே செய்வார். அந்த ஊருக்கு நன்றி கூட இல்லை, இடத்தையே அப்படி ஒரு குவிந்த பூமியாக மாற்றி கொடுத்திருக்கிறார். அப்படினாலே அந்த தாராள குணத்தின் தயாபர அந்தோனியா என்ற தலைவரை நாம் சிந்திக்கிறோம். நாளினுடைய வழிபாட்டை நம் மத்தியிலே கடமையேற்று வழிநடத்த வந்திருக்கிறவர்கள் நம்முடைய அன்பின் பணியாளர் சபையை சேர்ந்தவர்கள் உலகெல்லா ஊருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இவ்வாறு நம்முடைய அன்பின் பணியாளர் சபைகளுடைய அதை வந்து இறை பராமரிப்பு அன்னையுடைய ப்ராமிஸ் மாநிலத்துடைய மாநில தலைவராக கடந்த மாதம் தான் கடந்த மாதம் பொறுப்பெடுத்துக்கிற அந்த நாளராக வழக்கம் ஒரு அவருடைய மாநில கவுன்சிலர்கள் நம்மளுடைய அவங்க சபையை சேர்ந்த 6 குருக்கள் நம்ம மத்தியில் வந்து நமக்காக இந்த திருவை நிறைவேற்றி ஜெபித்து இறையாசிரியை பெற்றுத்தர வந்திருக்கார்கள். ஒரு வளர்த்தவர்களுக்கு வழியாக ஆண்டு இறையாசிரி நிறைவாக முடிவாக அவ்வாறு இந்த நாளிலே இந்த வழிபாடுகள் அற்புதமாக வழிநடத்த 24 மனத்தை சேர்ந்த ஒரு வருடத்தில் ரஃபேல் பேரு காம்போஸ் ராக்னஸ் ஜான் மரிய வியானி மற்றும் ராஜஸ்ரீவின் அப்படியே குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். திருவிழாவாக கொண்டாடும் மதிப்பான நாளிலே மங்களகரமாக வேலையிலே எல்லாம் இறைவனை வணங்கி வரவேற்கும் விதமாகவும் ஒளியின் வடிவில் நாம் நடுவே உதவி கொண்டிருக்கும் தேவனை வாழ்த்தி வரவேற்கும் வண்ணமாகவும் இப்போது இந்த குத்து விளக்கை ஏற்றுவோம். குத்து விளக்கின் முதல் திரியை ஏற்ற இங்கே நாளை சிறப்பித்து வழிநடத்த இருக்கும் நம் தந்தை அருட்பணி ஞானராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். குத்துவிளக்கின் 2ஆம் திரியை ஏற்ற இன்றைய திருப்பலியை சிறப்பித்து வழிநடத்த இருக்கும் தந்தை அருட்பணி பிரான்சிஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். 3வது 4வது 5வது திரியை ஏற்ற புனித இரக்கத்தின் ஆண்டவர் மண்டலத்தைச் சேர்ந்த அன்பிய பொறுப்பாளர்கள் திருமதி பிரான்சிஸ் மேரி, திரு இருதய மைக்கேல், திருமதி புனிதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாவம் அனைத்து வழிபாடு. பெயருக்காகவும் புகழுக்காகவும் வாழும் பொழுது பல நேரங்களில் மனிதர்களாகிய நாங்கள்
புகழையும் பெயரையும் மட்டுமே எண்ணங்களை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைய அரசியல்வாதிகளைப் போல் நாங்கள் ஒன்றை செய்யும் போது எங்கள் பெயர் வீதி எங்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று நினைத்து செயல்படுகிறோம். தேவையின் அளவை அறியாது தேவைப்படுவரை சூழ்நிலையை உபயோகித்து வாழ்கிறோம். எங்கள் பெயரையும் புகழையும் காப்பாற்ற நீ கற்றுத்தந்த காட்சியை மறக்க செய்த எமது சேவலுக்காய் இறைவா உமது மன்னிப்பை கேட்கின்றோம். கைமாறு எதிர்பார்க்கும் போது தான தர்மம் ஒருவனது வாழ்வில் புண்ணியங்களை விதிக்கும். ஒருவருக்கு செய்யும் உதவி அவருக்கு அவரிடமிருந்து என்ன பலனை எதிர்பார்க்காமல் கிடைக்க வேண்டும். ஆனால் நாங்களும் எங்கள் உறவுகளுக்குள் கூட அவனிடம் என்ன இருக்கிறது, எப்படி 2 மடங்காக வாங்க வேண்டும், வசதி வாய்ப்பு அற்றவனாக இருந்தால் உறவாக இருந்தாலும் தேவையில்லை என்று கணக்கு பார்த்து வாழ்பவர்களாக இருக்கிறோம். இத்தகைய சூழ்நிலைகளில் நீர் காட்டிய அன்பை வாழ்ந்து அந்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும் நிறைவா எங்களை மன்னியும். முகக்காட்சியையும் பார்க்கும்போது ஆள் பார்த்து செயல்படுவர் அல்ல ஆண்டவர் என்று விவிலியம் கூறுகிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போதோ அல்லது மற்றவர்களுடன் பழகும் போதோ உறவை வளர்க்க விரும்பும் போதோ ஆள் பார்த்து செயல்படுகின்றோம். நீர் உலகில் உம்மை நாடி வந்த அனைவருக்கும் முகக்காட்சியமின்றி உதவி செய்தீர். நாங்கள் எங்கள் வாழ்வில் ஆள் பார்த்து செயல்படும் நேரங்களில் உமது இரக்கத்தை மறந்து வாழ்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். எல்லாம் இறைவன் நவீனரக்கவை நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் உமது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய வாசகம் திருத்தூதர் பவுல் கூறுவது போல நன்கொடை அளிப்பது இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணி. கடவுள் எல்லா அருள் வரங்களையும் இறை மக்களாகிய நமக்கு நிறைவாக பொழிந்துள்ளார். நாம் எவ்வாறு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் என்பதையும் தெளிவாக பவுலடியார் விளக்கியுள்ளார். எவ்வாறு ஏழை கைம்பெண் தனக்கென்று வைத்திருந்த எல்லாவற்றையும் கடவுளுக்கு கொடுத்தாரோ அதே போல நாமும் முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் முன் நாம் நீதி உடையவர்களாகவும் பேறு பெற்றவர்களாகவும் விளங்குவோம் என்று எடுத்துரைக்கும் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வசனம் 8 முதல் 11 மற்றும் 13 முதல் 15 முடிய. குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் தம்முன் தீர்மானித்தபடியே கொடுக்கப்படும். மன வருத்தத்தாயோ கட்டாயத்தாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களாலும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பவருக்கு உணவையும் வழங்குபவர். இவ்வாறு நீங்கள் ஏற்று அறிக்கையிடும் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு நீங்கள் காட்டும் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு நீங்கள் கீழ்ப்படிதல் புலப்படும் அவர்களுக்கு மற்றவர்களாகும். நீங்கள் செய்த உங்கள் பொருளளவில் உங்கள் வல்லமை வெளிப்படும். இவ்வாறு அவர்கள் இந்த அறப்பணியின் விளைவாக கடவுளை போற்றி புகழ்வார்கள். கடவுள் உங்கள் மீது அளவற்ற அருள் பொழிந்துள்ளார். அவர்கள் உங்களோடு நெருங்கி ஈடுபாடு கொண்டு உங்களுக்காக இறைவனிடம் வேண்டுவர். கடவுளின் சொல்லன்னா கொடைக்காக அவருக்கு நன்றி உரித்தாகுக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு கணமும் இனி பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே,
புதுப்பித்திட என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே உண்மையாக சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே இதில் நீர் இருந்தால் வலிமை பிறக்கின்றது உமது அருளால் துன்பங்கள் மறைகின்றது இதில் நீர் இருந்தால் வலிமை பிறக்கின்றது உமது அருளால் துன்பங்கள் மறைகின்றது உன் தெய்வீக ஆறுதலால் என்னை வலுப்படுத்தும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே உண்மையாக சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே அல்லேலூயா கீதத்திற்காக எழுந்திருப்போம். அல்லேலூயா 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 நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1-4 முடிய. இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண்
எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்தில் இருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே அன்றைக்கு நாம் அனைவருமாக நம்முடைய அந்தோனியாருடைய வாழ்விலே அவருடைய சந்தித்த பொருட்கள், அவர் வாழ்விலே வந்த நபர்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாள் நம்ம லில்லி புஷ்பம், 2ஆம் நாள் பிரான்சிஸ் அசசியார், 3ஆம் நாள் இறை வார்த்தை, நேற்றைய தினம் அன்னை மரியாள். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான அந்தோனியானா ஒரு விஷயம் இருக்கும். என்ன அது? பன்னு. அவை என்று அந்தோனியாருடைய வாழ்வில் இந்த ரொட்டி எப்படி முக்கியத்துவம் பெற்றது என்பதை நம்முடைய பிள்ளைகள் நமக்காக ஒரு 2 நிமிடம். ஐயோ, என் குழந்தை தண்ணீரில் விழுந்து விட்டானே, யாராவது உதவுங்கள். ஐயோ, என் குழந்தை. எல்லோரும் வாருங்கள், ஒரு குழந்தை தண்ணீரில் விழுந்து விட்டான், வாருங்கள். அண்ணம்மா, அழாதே. நாம் செய்யும் பணி அந்தோனியாரின் ஆலயத்திற்கானது. அவர் நம்மை கைவிட மாட்டார். அண்ணம்மா அந்தோனியா சூபத்தின் முன் சென்று அழுதபடி, அந்தோனியாரே, என் குழந்தையை மீட்டு தாருங்கள். உங்கள் பாதத்தில் நான் வேண்டுகிறேன். அவன் உயிருடன் திரும்ப வந்தால் அவன் எடைக்கு ஈடான ரொட்டிகளை ஏழைக்கு அளிப்பேன் என வாக்களிக்கின்றேன். கூட்டத்தில் ஒருவர் ஓடி வருகிறார். அண்ணம்மா, எழுந்து, அங்கு உன் மகன் உன்னை தேடுகிறான். என் மகனா? என்ன அற்புதம்! புனித அந்தோனியாரே வாழ்க! புனித அந்தோனியாரே வாழ்க! நன்றி புனிதரே, நீங்கள் என் மகனை மீட்டீர்கள். நான் என் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன். உங்கள் பெயரால் ஏழைகளுக்கு ரொட்டிகளை தருகின்றேன். புனித அந்தோனியாரின் பரிந்துரையின் பேரில் ஏழைகளுக்கு உதவி செய்யும் விதமாக பலர் நன்கொடைகளை வழங்குகிறார்கள். அவர்கள் இதை புனித அந்தோனியார் ரொட்டி என்று அழைக்கிறார்கள். இந்த ரொட்டியின் கதை 1263ஆம் ஆண்டு புனித அந்தோனியார் பசலிக்கா அருகே ஒரு குழந்தை நீரில் மூழ்கிய போது தொடங்கியதாக கூறப்படுகிறது. அந்த குழந்தையின் தாய் புனித அந்தோனியாரின் பரிந்துரைக்காக ஜெபித்து அக்குழந்தை தனக்கு மீண்டும் கிடைத்தால் ஏழைகளுக்கு ரொட்டி தயாரிக்க குழந்தையின் எடைக்கு எடை சமமாக தானியத்தை கொடுப்பதாக உறுதியளித்தார். இது பரவலான வறுமை மற்றும் பசியின் காலத்தில் மிக பெரிய பரிசு. குழந்தை அற்புதமாக உயிர் பெற்று அந்த பெண் தான் கொடுத்த வாக்குக்கு உண்மையாக இருந்தாள். உடனே குழந்தையின் எடையுள்ள தானியத்தை கொடுத்தாள். மேலும் புனித அந்தோனியார் பெயரில் ஏழைகளுக்கு தானம் செய்யும் பாரம்பரியம் தொடங்கப்பட்டது. இது ஏழைகளுக்கு தாராள மனப்பான்மையுடன் தர்மம் செய்யும் ஒரு அழகான பாரம்பரியமாக உருவானது. மற்றொரு முறை லூயிஸ், ரொட்டி தயாரிக்கும் கடை உரிமையாளர், வழக்கம்போல் இரவு கடையை மூடிவிட்டு சென்றார். மறுநாள் காலை கடையை திறக்க முடியாமல் கடை பூட்டை உடைக்கலாம் என்று நினைக்கும்போது புனித அந்தோனியார் ஞாபகம் வரவே அவரிடம் வேண்டுதல் வைத்தார். கடை உரிமையாளர் விண்ணப்பம் ஏறெடுக்கப்பட்டு கதவை திறக்க முயற்சித்து வெற்றி கண்டார். அவர் உடனே ஏழைகளுக்கு கடையிலிருந்து ரொட்டிகளை கொடுத்து அவர்களின் பசி ஆற்றினார். இந்த ரொட்டி நம் புனிதர் ஏழைகள் மீது கொண்ட அக்கறையை சுட்டிக்காட்டுகிறது. இந்த நிகழ்வு பெரும்பாலும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி புனிதர் திருநாள் அன்றுதான் உருவானது. ஏழைகளின் புரவலர், எளியவர்களின் பலவானர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாக்கோப்புக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 15-16 உள்ள அருள் வாக்குகள். ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும்
அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் பொழுது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த திருவழிபாடு மிகவும் சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. முன்னுரையிலிருந்து, பாவ மன்னிப்பு வழிபாட்டிலிருந்து, இப்பொழுது நமக்கு நடித்து காட்டிய அருமையான இந்த அந்தோனியாருடைய புதுமையிலிருந்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மறைவுரை தேவையில்லை என்பதை நான் உணர்கிறேன். இதுக்கு மேல மறைவுரை கொடுக்கணுமா என்கிற ஒரு கேள்விதான் எனக்கு வருகிறது. 5ஆம் நாளை சிறப்பிக்கிறோம். இன்றைய நவநாளினுடைய தலைப்பு புனித அந்தோனியார் தாராள குணத்தின் தயாபரர். இந்த வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? தயாபரர் அப்படின்னு. மன்றாட்டு மாலையில இந்த தலைப்பை கண்ட உடனே, பார்த்த உடனே எனக்கு சற்று புதிராக இருந்தது. தயாபரர் என்கிற அந்த வார்த்தையை எப்படி இவர்கள் கண்டுபிடித்தார்கள்? இது ஒரு ஆழமான ஒரு வார்த்தை, ஒரு புதுமையான ஒரு வார்த்தை. தயாபரர் என்கிற அந்த வார்த்தை சங்க இலக்கியத்திலே, குறிப்பாக தமிழ் இலக்கியங்களில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. குறிப்பாக இது பேச்சு மொழியில் அவ்வளவாக இருக்காது. நீங்கள் பழைய திரைப்படங்கள் அல்லது காவியங்களை படிக்கின்ற பொழுதுதான் இந்த தயாபரர் என்கிற தயாபரன் என்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். தயை என்றால் இரக்கம். இதனுடைய இந்த சொல்லாடலை சற்று வாசித்து இதனுடைய அர்த்தத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு 2 பதில்கள் கிடைத்தது. ரொம்ப அற்புதமான ஒரு பதில். தயாபரர் என்றால் ஆங்கிலத்தில் இதுக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, சுப்ரீம் ஃபாதர். என்னது? தயாபர் சுப்ரீம் ஃபாதர் அல்லது அல்டிமேட் ஃபாதர். உங்களுக்கு அல்டிமேட்னா வேற ஞாபகம் வரும். தயாபரர் என்றால் அல்டிமேட் ஃபாதர் அல்லது சுப்ரீம் ஃபாதர். இந்த யாருக்கு இந்த தலைப்பு கொடுக்கப்படுகிறது என்றால், இறைவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடைமொழி. தயாபரன், இரக்கமிக்கவன், அருள் மிக்கவன், கிருபை கொண்டவன் என்கிறது பொருள். இப்படி மிகப்பெரிய ஒரு அடைமொழியை நமது புனித அந்தோனியாருக்கு இன்றைக்கு கொடுத்து நாம் வணக்கம் செலுத்துகிறோம். இந்த அந்தோனியார் எதற்கு சுப்ரீம் ஃபாதர், எதற்கு அல்டிமேட் ஃபாதர் என்று பார்க்கின்ற பொழுது, தாராள குணத்திற்கு அல்டிமேட் ஃபாதர். எந்த விதமான பாகுபாடின்றி, வேறுபாடின்றி, அனைவருக்கும் எதிர்பார்ப்பின்றி கொடுக்கக்கூடிய ஒரு புனிதர், அதற்கு இவர் அல்டிமேட் ஃபாதர். ஆகவே இந்த தலைப்பை உண்மையாகவே, குறிப்பாக இந்த யூபிலி ஆண்டு 2025 இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தது மிக்க மகிழ்ச்சி. ஆகவே யார் தேர்ந்தெடுத்தார்? கண்டிப்பாக பங்கு தந்தையாக தான் இருக்கும் நம்புகிறேன். ஆகவே கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல அருமையான ஒரு தலைப்பு. ஏனென்றால் ஒரு யூபிலி ஆண்டினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் இன்றைய நவநாளில் அடங்கி கிடக்கிறது. யூபிலி என்றால் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி யாருக்கு கிடைக்கிறது என்றால், எவன் ஒருவன் எனக்கு இல்லை, பசியில் வாடுகிறானோ, வறுமையில் வாடுகிறானோ, துன்பத்தில் வாடுகிறானோ, அவனுக்கு அனைத்தும் கிடைக்கின்ற பொழுது அவனுக்கு மகிழ்ச்சியாக அவன் இருப்பான். அப்படி என்றால் யூபிலி ஆண்டு கொடுக்கிற செய்தி, எவர் ஒருவருக்கு இல்லையோ, எவர் ஒருவர் வருத்தப்படுகிறாரோ, எவர் ஒருவர் துன்பப்படுகிறாரோ, அந்த துன்பத்தில் நாம் அனைவரும் ஒன்று இணைவது, அவர்களை மேம்படுத்துவது, அவர்களோடு கைகோர்த்து அவர்களை தூக்கி விடுவதுதான் இந்த யூபிலி ஆண்டினுடைய முக்கியமான ஒரு பண்பு. அதை புனித அந்தோனியார் வழியாக நமது பண்பில் நாம் தியானிக்கிறோம் என்பது சால சிறந்தது. ஆக இந்த தலைப்பு தயாபரர் என்றால் கருணை கொண்டவர், அருள் கொண்டவர், சுப்ரீம் ஃபாதர்
எதற்காக என்றால் தாராள குணம் கொண்டதற்கு இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு. ஆகவே அவருடைய விசுவாசத்தில், அவருடைய பணியில், அவருடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இந்த தாராள குணத்தை எப்படியெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 3 அடிப்படையில் உங்களோடு சிந்திக்கலாம் என்று இருக்கிறேன். புனித அந்தோணியார் பலருக்கும், நீங்கள் எல்லாருக்கும் நெருக்கமாக இருக்கும், எனக்கும் அது அடிக்கடி நெருக்கமாக நானே உணர்ந்து கொள்வேன். ஏனென்றால் ஏறக்குறைய ஒரு 5-6 முறை பதுவை நகரில் இருக்கிற புனித அந்தோணியார் ஆலயத்தில் சென்று அங்கு தங்குவதற்கும், அங்கு ஜெபிப்பதற்கும், திருப்பலி நிறைவேற்றுவதற்கும் எனக்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கு. ஏன்னா எங்களுடைய சபை அங்க புனித பதுவை நகரிலே எங்களுடைய சபை ஒரு குழுமம் இருக்கிறது. ஆகவே இந்த இவருடைய வாழ்க்கை வரலாறை வெறும் வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் வாழ்ந்த இடத்தில் அந்த அனுபவத்தோடு அந்த அனுபவத்தை பெற்றவன். இயேசு ஆண்டவரை கையில் எழுந்தி அந்த இடத்தில் இருந்த இவையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத அனுபவத்தை, அனுபவம் என்று ஆண்டவரை அனுபவிப்பது, அது அந்த அனுபவத்தை வெளியே சொல்ல முடியாது, இல்லை இல்லாத ஒரு ஆனந்தம். இன்றைக்கு திருப்பலிக்கு மறைவுரை ஆற்றுவது கூட சற்று முடியவில்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் இருந்தாலும் அந்தோணியார் பிடிக்குமே என்கிற ஒரு அந்த ஆர்வத்தோடு, உடல்நிலை சற்று சரியில்லாமல் இருந்தாலும் எப்படியாவது இன்றைக்கு வந்துவிட வேண்டும் என்கிற ஒரு உந்து சக்தியும் என்னை அறியாமல் என்னுள் இருந்தது. ஆக அதனுடைய அடிப்படையில் இவருடைய வாழ்க்கை வரலாறை வாசிக்கின்ற பொழுது புனித அந்தோணியார் முதலில் அவர் எப்படி தாராளமாக இருந்தார் என்றால், ஆண்டவருக்கு தனது வாழ்நாளை முழுவதுமாக இந்த நேரத்தை, இந்த காலத்தை கொடுப்பதில் தாராளமாக இருந்தார். பொருள், முதலில் இறைவனுக்கு நேரம் ஒதுக்கினார். இறைவனுக்கு நேரம் கஞ்சத்தனமாக 5 நிமிடமோ 10 நிமிடமோ 15 நிமிடமோ அல்ல, எல்லையில்லாத அந்த அனுபவத்தை பெறுவதற்காக அவர் ஜெபத்தில் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நேரம் பெரியது. அதனால்தான் எந்த அளவுக்கு என்றால், ஜெபத்தில் தன்னை நேரத்தில் அவர் தன்னை அர்ப்பணித்து இறைவார்த்தையை வாசித்து அதனுடைய அவருக்கு கிடைத்த புண்ணியம் தான் இந்த அழியாத ஒரு நாக்கு என்று சொல்லுவார். ஆகவே இந்த திருப்பலிகளை பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் உணர வேண்டியது என்றால், முதலில் ஆண்டவருக்கு தாராளமாக நமது நேரத்தை செலவிட வேண்டும். எப்படி? ஜெபத்தின் வழியாக, குடும்ப ஜெபத்தின் வழியாக, திருஜெபமாலை வழியாக, திருப்பலியில் பங்கெடுப்பதில் வழியாக, திரு யாத்திரைகள் வழியாக. இரண்டாவது எப்படி என்றால், இந்த நேரத்தையும் இந்த காலத்தையும் என்னோடு இருக்கிற சக சகோதரிகளோடு நேரத்தை காலத்தை செலவிட வேண்டும். உதவி தாராளம் என்ற உடனே நம் அனைவருக்கும் நம்முடைய எண்ணத்தில் வருவது பண உதவி, பொருள் உதவிதான். அதை விட இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு உதவி என்னவென்றால், நேரத்தை ஆண்டவரோடு செலவிடுவது. இந்த நேரத்தை, இந்த காலத்தை நம்முடைய குடும்பத்தோடு, பங்கோடு, தாய் திருச்சபையோடு செலவிடுவது மிக முக்கியமான ஒரு ஒன்று. எவரெல்லாம் இந்த நேரத்தை தாய் திருச்சபையோடும், ஆண்டவரோடும், குடும்பத்தோடும், சமூகத்தோடும் செலவிடவில்லையோ தன்னை இழந்து விடுகிறார்கள், தன்னை அவர்களே அழித்துக் கொள்ளுகிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு வெளியில் சொல்ல முடியாத, கண்டுபிடிக்க முடியாத வித்தியாசமான செயல்பாடுகள், நோய்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிப்படுகின்றன என்று சொல்லுகிறார். ஆகவே முதலில் ஆண்டவருக்கு நேரத்தை தாராளமாக ஒதுக்குவோம். நம்மோடு வாழ்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு தாராளமாக ஒதுக்குவோம். இரண்டாவது, தாராளமாக பொருள் உதவி செய்துவோம். ஏற்கனவே தயாரித்த மறையுறையில் ஒன்று நடிச்சு காட்டிட்டாங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன், இல்லப்பா எல்லாமே சொல்லிட்டு நம்ம எப்படிப்பா மறையுறைய வைக்கிறோம். புனித அந்தோணியார் ஒரு முறை பதுவா நகரிலே அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் ஒரு செய்தி வருகிறது. அவர் பார்க்கிறார், நீ கண்டிப்பாக வாசித்திருப்பீர்கள். அந்த நபர் கடன் பட்டு இருக்கிறார். பெரிய கடன் பட்ட ஒரு காரணத்தினாலே அந்த கடன் கொடுத்தவர் அவரை இழுத்து கொண்டு சிறையில் அடைக்கிறார். சிறையில் அடைத்த உடனே தன் மகளும் தன்னுடைய பிள்ளைகளும் மனைவியும் அழுது கொண்டு நிற்கிறார்கள். இந்த காட்சியை புனித அந்தோணியார் பார்க்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? அது அவங்க பிரச்சனை, இது அவர்களுடைய பிரச்சனை. சரியாக குடும்பத்தை நிர்வாகம் செய்யாதது அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் புனித அந்தோணியார் அவருடைய பிரச்சனை, அது அவர்களுடைய பிரச்சனையாக பார்க்கவில்லை. ஒரு சமூக நீதிக்காக போராடுகிற ஒரு புனிதராக அங்கே அவர் உருவெடுக்கிறார். எப்படி என்றால்,
நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், நீங்கள் இறைவார்த்தையை வாசிக்கிறீர்கள், திருப்பலியிலே அழகாக பங்கெடுக்கிறீர்கள், திருவழிபாட்டுகள் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் உங்களில் இருக்கிற ஒரு சகோதரன், ஒரு குடும்பம் கண்ணீரில் இருக்கிறது, ஒருவன் சிறையில் இருக்கிறான் என்றால் எப்படி உங்களுடைய கொண்டாட்டம் ஒரு சிறப்பான ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு கொண்டாட்டமாக இருக்க முடியும்? அதனால்தான் இன்றைக்கு யாக்கோப்பு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரத்திலே உங்களுக்கு மறைவுரை எடுத்து தயார் செய்கின்ற போது இறைவன் எனக்கு வெளிப்படுத்திய இந்த வசனம், ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாது இருக்கும் பொழுது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களில் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரானால் அதன் பயன் என்ன? ஆகவே அடுத்தவர் மீது அக்கறை இல்லை என்றால் நமது கொண்டாட்டம் வீணான ஒரு கொண்டாட்டம். அடுத்தவர் மீது அக்கறை இல்லை என்றால் கண்டிப்பாக நாம் தண்டிக்கப்படுவோம் என்பது உண்மை. நான் நற்செய்தி எடுத்து வாசிக்கின்ற போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்ன அப்படின்னா, நீங்க மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. நல்லது பக்கம் கெட்ட ஒரு பிரிப்பார். ஏழை லாசர் பணக்காரருடைய ஊமை எடுத்து வாசிச்சு பாருங்க, நிகழ்ச்சி எடுத்து வாசிச்சு பாருங்க, நல்ல சமாரியனுடைய எடுத்து பாருங்க. இவர்கள் யாரும் செய்த தவற்றுக்காக தண்டிக்கப்படவில்லை, செய்யாமல் விட்ட நன்மைக்காக தண்டிக்கப்பட்டார்கள். இந்த பணக்காரனாக இருந்ததற்காக அவர்கள் விண்ணகம் உறுதி செய்யப்பட விடவில்லை. மாறாக அவன் ஏழை லாசர் மீது இரக்கம் கொள்ளாமல் இருந்த காரணத்திற்காக அவனுக்கு விண்ணகம் கிடைக்கவில்லை. புரியுதுங்களா? நல்ல சமாரியன் அந்த ஊமையிலே அவன் சமாரியன், நல்ல சமாரியன் என்றால் தவறானவன், கெட்டவன் நமது பார்வையில். நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்கி சென்று விடுகிறார்கள். நமது பார்வையில் கெட்டவன் எவன் என்று சொல்லுகிறோமோ அவன் குறிப்பறிந்து உதவி செய்கிறான், அவன் நல்லவனாக மாறிவிடுகிறான், விண்ணகத்தை எட்டி விடுகிறான். ஆகவே செய்த பாவத்திற்கு விட செய்யாம விட்ட தாராளமாக இருந்த தருணங்களுக்காக கண்டிப்பாக தண்டிக்கப்படுவோம் என்பதை நான் சொல்லவில்லை. திருவிவிலியங்களை எடுத்து வாசிக்கின்ற பொழுது ஆழமாக நமக்கு சொல்லுகிறது. நாம் பணக்காரராக இருப்பதற்காக தண்டிக்கப்பட மாட்டோம். மாறாக நம்முடைய சக சகோதரிகள் வருத்தப்படுகின்ற பொழுது, பசியில் இருக்கின்ற பொழுது, துன்பப்படுகின்ற பொழுது, நோயில் இருக்கின்ற பொழுது கண்டுகொள்ளவில்லை என்றால் தண்டிக்கப்படுவோம். அதனால் புனித அன்னை தெரசா அழகாக சொல்லுவார், இன்றைய உலகிலே, நவீன உலகிலே மிகப்பெரிய ஒரு நோய் என்னவென்றால் புற்றுநோயோ அல்லது மற்ற வேற காசு நோயோ மிகப்பெரிய நோய்களோ அல்ல, இதய நோயோ அல்ல, மாறாக கண்டுகொள்ளாமை என்கிற நோய்தான். எவர் என எப்படி போனால் என்ன, நான் என் சிறப்பாக என்னை நான் வழிநடத்துவேன், என்னை பார்த்துக் கொள்வேன், என் சமூகம் என்கிற இந்த சுய பார்வை இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு நோயாக இந்த சமூகம் மாறிவிடுகிறது சொல்லுகிறான். ஆகவே இரண்டாவதாக ஏழைகளுக்கு உதவி செய்வோம். மூன்றாவது, இதோடு முடித்து விடுவோம். மூன்றாவது என்னவென்றால் இது ஒரு ஆன்மீக சேரிட்டி. ஆன்மீக அளவில் முடிந்த, எங்களுக்கு பொருள் உதவி செய்ய முடியாத ஃபாதர், நேரமும் கொடுக்க முடியாது அப்படின்னா மன்னிப்பை வாரி வழங்குங்கள், அன்பை வாரி வழங்குங்கள். இதெல்லாம் தாராளமா கொடுக்கலாம். வெறுப்பை வேண்டாம், அன்பை வாரி வழங்குங்கள். எவ்வளவு நிறைய இந்த நாட்களில் தூய ஆவியானவர் இறங்கி திடம் பெற்று இருக்கிறோம். தூய ஆவியினுடைய கனிகள் 9 கனிகளும் நம்மோடு இருக்கிறது, உறுதி பெற்றிருக்கிறோம். அன்பை, பொறுமையை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, மன்னிப்பை வாரி வழங்குவதில் தாராளமாக பிள்ளைகளாக இருப்போம். இதுதான் புனித அந்தோனியார் விரும்புகிறார். இந்த விழாவிலே நம் அனைவரும் யூபிலி ஆண்டிலே புனித அந்தோனியாருடைய இந்த பாத சூழலில் நடந்து தாராளம் உள்ள ஆன்மாக்களாக முக மலர்ச்சியோடு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். நம் அனைவரும் எழுந்திருப்போம். விசுவாசங்களின் மன்றாட்டு. நல்ல மேய்ப்பனே என் இறைவா, புதிதாக பொறுப்பேற்றுள்ள என் திரு தந்தையை ஆசீர்வதிக்கவும். அவரது வழிகாட்டுதலின் என் திரு அவை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள்
மற்றும் அனைத்து துறவரத்தார் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு என் திரு அவை மென்மேலும் வளர்ச்சி அடையவும் அனைவரும் நல்ல உடல் உள்ள நலம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம்மை போல பணி செய்ய இந்த உலகில் யாரும் இல்லையே ஆண்டவரே. அந்த வகையில் உமக்காக பணி செய்ய தங்கள் உள்ளத்தையும் உடலையும் தாராள மனதுடன் தருகிற எம் அருள் தந்தையரையும் அருள் கன்னியர்களையும் உம்மிடம் தருகிறோம். உம் மக்களாகிய அவர்கள் செய்கின்ற பணிகள் நிறைவடையவும் உம் அருளை வாரி வழங்கும் கருவியாக அவர்களை ஆசீர்வதிக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கின்றார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். நன்மைகள் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவா, எம் பங்கில் எளியோருக்கு உணவளித்து வறியோரை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எம் வின்சென்டே பவுல் சபையினரை உம் அருட்கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். பலர் இணைந்து செய்யும் இந்த பணியானது தங்கு தடையின்றி தொடர்ந்து நடைபெற அவர்கள் எடுக்கும் முயற்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வள்ளலின் தயவை நாடி வருவோர் பலர். நன்கொடையாளருக்கு எல்லாருமே நண்பர். எம் பங்கின் உபகாரிகளை ஆண்டவரே உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எம் பங்கிற்கும் பங்கு தந்தைக்கும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்க காரணமான நல்ல உள்ளங்களை ஆண்டவரே உம் அருட்கரத்தால் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பங்களையும் தொழில்களையும் மென்மேலும் பெருக செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள் கொடைகளின் நாயகனே இறைவா, இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இரக்கத்தின் ஆண்டவர் மண்டலத்தை சேர்ந்த அன்பிய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்து வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தீயவராகிய நீங்களே நல்லது செய்ய விரும்பினால் உங்கள் பரமதந்தை எவ்வளவு செய்ய மாட்டார் என்று பரமதந்தையின் பேரிரக்கத்தை எங்களுக்கு சொன்ன ஆண்டவரே, உம்முடைய பெயரால் நாங்கள் எழுப்பி விண்ணங்கள் அனைத்தையும் அறிகின்ற கடவுளாயிருக்கிறீர். அவற்றையெல்லாம் நீர் எங்களுக்கு உம் பரமதந்தையிடம் பரிந்து பேசி பெற்றுத் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அவரும் காணிக்கை பாடல், காணிக்கை பவனி. வாழ்வையும் தர வந்த
செய்தருள் மனிதனை தினமிக தொடர உறவினராயிமை தீர்த்தாயே உள்ளத்தில் உறைந்து உண்மைக்கு சான்றாய் உலகினில் வாழ்ந்திட படித்தாயே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியார் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாளாரமாய் பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கிறீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர்.
ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
எனவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கின்ற இந்த அப்பத்தையும் மீட்பதற்கின்ற இந்த கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் கலக்கமும் இன்றி நலமுடன் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மறுவருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு தோன்றிய பொழுதெல்லாம் சொன்னேன். இதோ நீர் விண்ணேற் படைந்த பிறகு உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லி தூய ஆவியையும் அவர்கள் மேல் பொழிந்தீர். பூட்டிய வீட்டிற்குள் அவர்கள் பூட்டி கிடந்த பொழுது அவர்கள் பலவித பயத்தாலும் சங்கடங்களாலும் தொலைந்து போனவர்களாக இருந்தவர்களை பூட்டை விடைத்துக் கொண்டு வீதிக்கு வந்து நாங்கள் அறிந்து கொண்ட கண்டு கொண்ட சுவைத்த இயேசுவை அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி வீரமுடன் அறிக்கையிடவர்களுக்கு தூய ஆவியை பொழிந்தருளினீரே. இதோ உம்முடைய அன்பு மக்கள் இந்த திருப்பீடத்தின் முன்பாக புனித அந்தோணியாருக்கு திருவிழா எடுத்து
அவருடைய வேண்டுதல் மூலமாக தங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகள், கண்ணீர், வேதனை, வியாதி அனைத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரே நீர் இந்த புனிதர் வழியாக ஆற்றிய அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி என்று சொல்லி உம்முடைய திரு உடலையும் இரத்தத்தையும் பருக காத்திருக்கிறார்களே, இவர்கள் எல்லாரையும் உம்முடைய கருணை கண்களால் நிரப்பியருளும். ஆண்டவரை பரிவிரக்கத்துடன் இவரை பார்த்தருளும். உம்முடைய பார்வைப்பட்டவர்கள், உம்முடைய ஆடையை தொட்டவர்களும் நலமுடன் சென்றார்கள் என்று நாங்கள் விவிலியத்தில் வாசிக்கின்றோமே. இதோ இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இன்று வீட்டிற்கு செல்கின்ற பொழுது என் ஆண்டவரால் தொடப்பட்டேன், என் ஆண்டவரால் நான் பார்க்கப்பட்டேன் என்ற உணர்வோடு செல்ல சக்தி தாரும் ஐயா. இந்த திருவிழாவை இவர்கள் பக்தி முயற்சியோடு கொண்டாடுகின்ற பொழுது இவர்களுக்கு அருளும் ஆசியும் தந்து அமைதியும் சந்தோஷத்தையும் குடும்பத்திலே தந்தருளும் அப்பா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் சமரி, உயிருள்ள உணவு, நிலை வாழ்வு அளிக்கக்கூடியவர். நம்பிக்கையோடு இவர் தரும் விருந்திலே பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஜெபிடுவோம். அன்பானவர்களே, நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலர் அந்தோனியாருடைய 35வது ஆண்டு பெருவிழாவை 6ஆம் தேதி கொடியேற்றத்தோடு கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது 5வது நாள். ஒரு நாளும் இந்த மறைவுரைகள் வாயிலாக அநேகர் நீங்கள் நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தை அண்டி வந்து ஜெபிக்கிற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அவருடைய அருள்கர் நமக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கிறது என்பதை இந்த நாட்களை அதிகமாகவே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, மழை பெய்தாலும் கூட நமக்கு எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் அற்புதமான விதத்துல அவர் நம்ம அனைவரையும் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இவரை நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து பக்தியோடு ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோனியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பகபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே, நம்ம அனைவரும் கண்களை மூடுவோம். பண்ணு கொடுத்து நிறுத்திடலாம். தம்பிகளே, பன்னீர் 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 செல்வோம். கண்களை மூடுவோம். நான் சொன்ன இந்த கொடியேற்றத்தின் போது ஒரு தேவைக்காக நீங்கள் ஜெபிங்கள் என்று சொன்னேன். அந்த ஜெபத்தை, அந்த தேவையை இப்போது மனதில் கொள்வோம். எனக்கு தெரியும் உங்களை அநேகர் இந்த 5 நாட்கள், இந்த 10 நாட்களும் நான் தொடர்ந்து வருவேன் ஃபாதர் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னாங்க. ஒரு தேவை, அது எதுவாக இருக்கட்டும், நான் சொன்ன குடும்ப சமாதானம், பிள்ளைகளுடைய உடல்நலம், பிள்ளைகளுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுதல், பொருளாதார தேவைகள், தொழில் முன்னேற்றம், இன்னும் உடல் நலத்திலிருந்து, நோய்களிலிருந்து விடுதலை, இப்படியாக பல விஷயங்களை உங்கள் உள்ளத்தில் இருக்கீங்க. இந்த ஒன்றை நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஜெபியுங்க. அந்தோனியார் கண்டிப்பாக கொடுப்பார். காரணம், அவர் தயாளம் உள்ளவர், தாராள குணமுடையவர், தயாபரராக இருக்கிறார். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேரவையை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உமோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரப்பெற்று தருவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதரான புனித அந்தோனியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக நானும் பருந்து பேசுகின்றவரான புனித அந்தோனியாரே, நாம் அனைவரும் அமருவோம். அன்பானவர்களே, இந்த நாள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு நாள். காரணம் உங்களுக்கு தெரியும், எனக்கு மதியானம் 3:30 மணிலேருந்து அப்படியே இருண்டு கொண்டு அப்படி ஒரு மழை. நான் சொல்லி கொண்டே இருந்தேன், எல்லாத்தையும் நம்மளால சரி பண்ணுவார். நம்மளால யாரு? அந்தோனியார். பார்த்தீங்கன்னா 5:15 மணிக்கெல்லாம் இந்த இடமே மழை பெய்ததற்கான அறிகுறியே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளவு ஒரு காலையில் அவ்வளவு வெயில் தெரியுமா, அவ்வளவு வெயில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆண்டவர் நமது அந்தோனியார் வழியாக இரக்கத்தை பிடிக்கிற அன்புள்ளம் கொண்டவராக இருக்கிறார் என்பதற்கு இதைவிட மிகப்பெரிய சான்று வேண்டுமானா நிச்சயமா இல்லை. ஆகவே இந்த நாள் நம்முடைய திருவிழாவுடைய 5வது நாள். இந்த வழிபாடை நான் சொன்ன மாதிரி தாராள குணத்தின் தயாபரர் அப்படின்ற தலைப்பில் நாம் அற்புதமான திருவழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்தில் வழிநடத்தியிருப்பவர்கள் இரக்கத்தின் ஆண்டவர் மண்டலத்தை சேர்ந்த அருளப்பர் ரஃபேல், பேதுரு, டான் போஸ்கோ, ஆக்னஸ், ஜான் மரி பியானி, பிரான்சிஸ் சவேரியார் அன்பியங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவடி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். எனக்கு இந்த
ரொட்டியை பார்க்கும் போது எனக்கு நான் சின்ன வயசு இருந்த ஞாபகம் 2 மினிட்ஸ் மேலே சொல்கிறேன், ரொம்ப எடுத்துக்கல. அவள் வந்து செவ்வாய்க்கிழமை என்றால் நான் ஒரு ஆல்ட்ரு பாய், இந்த இவனை மாதிரி தான் 3ஆம் கிளாஸ் வந்து உடுப்பு போட்டேன் 3ஆவது படிக்கிற வரை. அப்போ எங்கள் பங்கில் வந்து செவ்வாய்க்கிழமைனா பன்னு கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன பன். நான் வந்து ரொம்ப சுட்டி, வெளியெல்லாம் சொல்லாதீங்க, நாங்கள் பயங்கர சுட்டி, இப்போயே தான் இருப்பேன். நாங்கள் ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுவோம், எங்கள் உபதேசர் என்ன பண்ணுவார், ஜூலி மாதிரி தான் அவர். ஆனால் கொடுக்குற பண்ணை 2 உள்ள சுட்டு வச்சுப்பார், தெரியல. இப்போ நிறைய வரும், அவர் வந்து தனக்கு ஏற்று வச்சுப்பார். நாங்கள் என்ன பண்ணுவோம், அவரை சுடுறாருல அவுட்டு நாங்கள் சுடுவோம். சுட்டு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஜன்னல் இருந்துச்சு அங்கே போட்டோம். நாங்கள் 2 பேர், நாங்கள் ஒரு 3-4 பேர் இருந்தோம் வச்சுக்கேன். இப்போ ஆல்ட்ரு பாய் செவ்வாய்க்கிழமை, ஏன்னா பண்ணு கிடையாது, சிலது பிச்சு கொடுப்பாங்க. அவர் மட்டும் நிறைய பண்ணு உள்ளே வச்சிருவார். அவர் அப்படி போனோடனே உள்ளே திறந்து பண்ணை திருடி அங்கே வெளியே போட்டு அந்த பக்கம் போகும்போது அப்போ அங்கெல்லாம் வாழை மரம்லாம் இருந்துச்சு, அப்போ எடுத்துலாம் சொல்லிட்டு போனோம். அதெல்லாம் பூசெல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன பண்ணு எடுக்க போனால் அங்கே வேற ஒருத்தர் இருந்தார், அந்தோனியார் வேற வழியில் வந்தார். எந்த வடிவில்? எங்கள் பண்ணு நாய் சாப்பிடுச்சு. டேய் அந்தோனியார் பாராடி நாய் வடியில் எங்களுக்கு ஒரு செமப்பானம், திருடுனா இப்படி தான் கிடைக்கும் உனக்கு. அந்தோனியார் சொல்லி திருடாதீங்க. அதனால் இந்த அந்தோனியார் பன் என்பது அவ்வளோ ஒரு பிரசித்தம், உங்களுக்கு தெரியல. எங்கே இருந்தாலும் சரி, அனைத்து அந்தோனியார் கோயிலில் எல்லா கோயிலுமே செவ்வாய்க்கிழமைனா அந்தோனியார் பண்ணை பற்றி நம்ம நினைப்போம். இன்னைக்கு ரொம்ப அழகாக பிள்ளைகள் ஒவ்வொரு நாளுமே அற்புதமாக நடித்து காட்டி கொண்டிருக்கு. அவருக்கு ஒரு பலத்தை ஒரு கரமடி கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே நான் நினைக்கிறேன், இந்த தலைப்புக்கு ஏற்ற குருக்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் இவங்களை பற்றி. குணல்லா அப்படி என்றனா இத்தாலி பேர், அவர் தான் சபையை உருவாக்குனார். இங்கே இருக்கிற குருக்கள் அத்தனையுமே அற்புதமான ஒரு பணி, அவங்க வந்து அன்பின் பணியாளர் சபை. இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன குழந்தைக்கு பிரச்சனை? குழந்தை சரியாக பேச மாட்டான், சிரிக்க மாட்டான், உம்முன்னு இருக்கான் சொல்கிறாங்களா? என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஆட்டிசம் சொல்கிறாங்களா? எம்ஆர் மென்டலி, எம்ஆர் தானே கரெக்டா? மென்டலி ரிட்டார்டட். இவங்க ஒரு ஹவுஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் டைம் இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க, பூந்தமல்லியில் இருக்குது. அப்படிதான் இவங்க அங்கே மட்டும் இல்லை, பல இடங்கள் பணி செய்கிறாங்க. இந்த கையெல்லாம் போய் வாயெல்லாம் போய் பசங்க தான் அந்த மாதிரி மென்டலி ரிட்டார்டு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்க அவங்கள வந்து பார்த்து கொடுக்குற விதத்தை பார்த்தாலே அன்னை தெரேசாவை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த பசங்களை கொஞ்சுறது கொலாவுறது, இங்கெல்லாம் ஜொல்லுலாம் ஊற்றும் அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு பாடங்கள் கற்றுத்தராங்க, அவங்கள நடிக்க வைக்கிறாங்க, டான்ஸ்லாம் ரொம்ப அழகாக அருமையான ஒரு பணியை வந்து நம்முடைய அன்பின் பணியாளர் சபையை சேர்ந்த அருமையான குருக்கள் வந்து இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே இன்னைக்கு அவங்க வச்ச பிரசங்கமே அதுதான். தாராளமாக தன்னுடைய நேரத்தை வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த குழந்தைகள், குறிப்பாக இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள், அவங்கள யாரும் கேர் பண்ண மாட்டாங்க பார்த்தியா, அப்படியான பிள்ளைகளோடு தன்னுடைய பணியை அர்ப்பணித்து அர்த்தமுள்ள பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவங்க இங்கே இருக்கிற அத்தனையுமே வந்து எனக்கு தெரியும், நல்ல நண்பர்கள். என்னுடைய நினைக்கிற ஃப்ரான்சிஸ், ஞானராஜ், இவங்களாம் வந்து நான் படிக்கிற போதே அங்கே பூந்தமல்லி குருமடத்தில் படித்தவர்கள். நான் தியாலஜி, அவங்க ஃபிலாசபி. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மறை மாநிலம் சொல்லுவாங்க, ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய இறை பராமரிப்பு, இறை பராமரிப்பினுடைய அன்னையினுடைய இந்த மறை மாநிலத்தினுடைய புரொவின்சியல் மாநில தலைவராக பொறுப்பெடுத்திருக்கிற நம்முடைய அன்பு தந்தை இன்றைக்கு திருப்பணி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்தவர் அருள் தந்தை ஞானராஜ் அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலியை, நன்றி பலத்த ஒரு கரவொலியை தெரிவிப்போம். இந்த பணியை மிக சிறப்பாக செய்யக்கூடிய வல்லமையை ஆண்டவருக்கு நிறைவாக பொழிய வேண்டும் என்று நாம் அவருக்கு நன்றி ஏறெடுப்போம். தேங்க்யூ ஃபாதர். தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த மாநில ப்ரொவின்ஷியலில் அவர் ஒரு கவுன்சிலராக இருக்கிறார். அவரும் மிக அற்புதமான மனிதர். நான் கடலூர் போகும்போதெல்லாம் அவர் என்னை பயங்கரமாக கவனிப்பார். ரொம்ப அன்பான ஒரு தந்தையும் கூட. அவரும் கூட நம்மளோடு இணைந்து இந்த அருமையான மறைவுரை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து அது தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலியை கொடுப்போம். ஜோரா அவர்களுக்கு நமது அன்பை வெளிக்காட்டுமாறு அன்போடு அழைக்கிறோம். அருள் தந்தை பெரிய நாயகம் அவர்கள், அவர் வந்து தேங்க்யூ ஃபாதர். அருள் தந்தை பெரிய நாயகம் இப்போது இங்கே இருக்கிற பூந்தமல்லி மேஜர் செமினரி குருமடத்தினுடைய அவருடைய சபையினுடைய குருமடம் இருக்கிறது. அங்கு இறையியல் மற்றும் மெய்யியல் படிக்கிற மாணவர்களுடைய ரெக்டர் தந்தையாக அவர் வந்து பொறுப்பேற்று இருக்கிறார். மிகவும் அற்புதமான எளிமையான தந்தை. நிறைய எனக்கு வந்து குணலின் ஃபாதர்ஸ் படிக்கனா
எப்பெல்லாம் நான் உதவி கேட்கணும் அப்பெல்லாம் முகம் சுளிக்காம எத்தனை ஃபாதர் வேணும், பாவம் செய்திருந்தாலும் சரி, பூசை என்றால் அடித்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான சபை. எனவே நாளிலே புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தந்தை மரிய பெரிய நாயகம் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தால் பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். அருட்தந்தை அமிர்தம் அவர்கள், அற்புதம் பேரை மாத்தினேன், அற்புதம் அவர்கள், அவர் தான் அந்த பள்ளியினுடைய பிரின்சிபலாக, நான் சொன்னல அந்த எம்ஆர் இந்த மாதிரி ஆட்டிசம் உள்ள பள்ளி, அவங்க ஒரு பெரிய பள்ளி வச்சிருக்காங்க. அந்த பள்ளியினுடைய பிரின்சிபல் தந்தையா, பொறுப்பு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கிறார். தந்தைக்கு நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை தெரிவிப்போம். இவங்க எல்லாம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் தந்தை அவர்கள் தற்சமயம் மேல் படிப்படுகிறார், கம்யூனிகேஷன் அவர் இருக்காரு. அது நம்மோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரான்சிஸ் சேவியர் எப்போல்லாம் ஃபோன் பண்ணாலும் ஆனால் சொல்லுங்க, நான் என்னென்ன வேணும் சொல்லுங்க வரேன். அது நான் திரும்பி சொன்னேன், எந்த உதவி என்றாலும் பிரான்சிஸ் ஓடி வந்து உதவி செய்கிற நல்லுள்ளம் கொண்ட அருமையான தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துவோம். நல்லா ஜோரா கை தட்டலாமே. தந்தை கப்ரியல் அவர்கள், அவரும் கூட அந்த பள்ளியில வைஸ் பிரின்சிபலா இருக்கிறா. ஓகே, பிரின்சிபல் ஆகிறது. அவர் அடிக்கடி நம்ம பங்குக்கு வந்து ஆங்கில திருப்ப நிறைவேற்ற வருகை தந்து கொண்டிருப்பவர் தந்தை கேப்ரியல் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் பலத்த ஒரு கரவழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாள் சிறப்பாக நடைபெற உதவி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நம்முடைய பாடகர் குழுவினருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அந்த வழி ஒரு ஜோரா கை தட்டுங்க. நாளைய தினம் நம்ம வந்து ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகிறோம். நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் 10 ஆண்டுகளை நிறைவு செய்த குருக்கள் வருகை தர இருக்கிறார். நாளைய தினத்தை புனித ஜார்ஜியான் மண்டலம் ராணி மரியா, குழந்தை திரேசா, சூசையபர் மிக்கேல், டொமினிக் சாவி அன்பியங்கள் படி நடத்துவாங்க. தேடுவோரின் மறைபொருள் ஆனவர் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். சொன்ன மாதிரி கடந்த வந்திருக்கோம், தொடர்ந்து இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. சில நேரங்களில் நம்மால தினந்தோறும் வர முடியலன்னா நான் பார்க்குற நிறைய பேர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. முத்திரு நாட்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நற்கருணை பெருவிழா அன்றுதான் நம்முடைய பாதுகாப்புடைய முடிசூட்டு விழாவும் நாம் வைத்திருக்கிறோம். அவ்வாறே கடைசி நாள் 14ஆம் தேதி திருவிழா, 15ஆம் தேதி நம்முடைய கொடியிறக்கம் மற்றும் அசன விழா வைத்திருக்கிறோம். எனவே நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து ஜெபியுங்கள். நம்முடைய திருவிழா எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அற்புதமான விதத்தில் நடைபெற வேண்டும். ஏதாவது நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நன்கொடையாளர் தினம். நான் இன்னைக்கு காலையில் சொன்னேன், எனக்கு நான் பல பங்குல 25 ஆண்டுகள் குருவா இருக்கிறேன், பல பங்குல பணியாற்றிருக்கிறேன். மதுரவாயில் அதில் கொஞ்சம் வித்தியாசம். காரணம், இங்க நிறைய நல்ல உள்ளங்கள், தாராள உள்ளத்தோடு சொன்ன மாதிரி தாராள குணம் கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் பேரே ஜோரா கை தட்டுங்க, பேரே சொல்ல வேணாம் சொல்லுவாங்க. இந்த சாப்பாடுக்கு கொடுக்குறது மற்ற பல எதாவது உதவி பண்ணுங்க என்று அவ்வப்போது இன்னைக்கு ஒரு மன்றாட்டு வாசம் பங்கு தந்தை எனக்கு இல்லை, பங்கில் நடக்கிற பல நிகழ்ச்சிகளுக்கு பல நல்ல உள்ளங்கள் தாராளமாக, அது சொன்ன மாதிரி நேரமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் ஜெபமாக இருந்தாலும் நிறைய நன்கொடையாளர்கள் இந்த பங்கை உயிரோட்டமுள்ள பங்காக மாற்றி கொண்டிருப்பது நீங்க தான். உங்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த பலத்த ஒரு கரவழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். கடைசி ஜெபம், கடைசி ஆசீர், 5 நிமிடம் நற்கருணை ஆராதனையோடு இந்த நாளை நாம் நிறைவு செய்வோம். பிரியமானவர்களே, அண்ணன் ஆண்ட்ரூ அவர்களை பற்றி நான் நினைத்த பொழுது ஒரு சில நினைவுகள் வந்தன. அவர் எப்பொழுதும் இடி போல் இடிப்பார், மின்னல் போல் வெட்டுவார், தென்றல் போல் வருடுவார். ஒரு 24 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அவரோடு இருந்தேன். அதற்கு இப்பதான் பார்க்குறேன். ஆனால் பார்த்த உடனே, ஞான்ராஜ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு அப்ப பார்த்த மாதிரியே ஒரு பழக்கம், ஒரு அன்பு அதை வெளிப்படுத்தினார். அதோடு மட்டுமல்ல, அன்று எப்படி இளமை துடிப்போடு அந்த தியாலஜி படிக்கும், ரொம்ப இளமை துடிப்போடு படிப்போம், போராடுவோம், உழைப்போம், சக்தியோடு இருப்போம். அந்த சக்தியில அதிகமாக தான் ஆயிட்டு இருக்காரு, கொஞ்சம் குறையவே இல்லை. அதற்கெல்லாம் என்ன காரணம்னா, அவர் ரொம்ப தாழ்ச்சியானவர். எல்லோரோடும் எல்லா நிலையிலும் அவர் கரைந்து விடுவார். அதோடு இறைவன் மேல் மிகுந்த நம்பிக்கையாளர். ஆகவே அந்த நம்பிக்கையும் அதான் அவருக்கு சக்தி. அப்புறம் நீங்க எல்லாரோடும் எல்லாமாய் இருப்பது பவுலடியார் போல, அதுதான் அவருக்கு அதிக சக்தி. ஆகவே
இப்படிப்பட்ட ஒரு பங்கிலே அவர் மிகவும் உங்களை வழிநடத்துவது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அண்ணனோடு தொடர்ந்து நாங்களும் பயணிப்போம். நன்றி இந்த அழைத்தலுக்கு. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்று அவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் தாயும் தந்தையுமான தெய்வமே இறைவா, இதோ எம் பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய திருவிழாவை சிறப்பிக்கின்ற விதமாக நவநாளின் 5ஆம் நாளின் மைய கருத்தாக தாராள குணத்தின் தயாபரர் என்கின்ற மைய கருத்திலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இந்த தாராள குணமும் தயாபர வாழ்க்கையின் பரிமாறுதல், பகிர்ந்து கொள்கின்ற நிலை உம் அன்பு திருமகன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பாடம். அவைகளிலே எம் பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புமை செய்து பார்க்கின்ற பொழுது எல்லா சூழலிலுமே உம்முடைய அன்பை, உம்முடைய தாராள குணத்தை, இரக்கத்தை, மன்னிப்பை, கருணையை பகிர்ந்து கொடுத்த ஒரு நபராக, புனிதராக எம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் பாதுகாவலரின் இந்த நாட்களின் பயணத்திலே எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் என்றும் உமது அன்புக்கு பாத்திரவான்களாக இருக்க, எங்களிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொண்ட நிலையிலும் சிறப்பாக உம்மோடு நாங்கள் எங்கள் நேரத்தை செலவிடவும், உம்முடைய அன்பு உருவத்தையும் சாயலையும் தாங்கியிருக்கின்ற எங்களுடைய சக உறவினர்களோடு எங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொள்வதிலும் கூட நாங்கள் இன்னும் அதிகமாக தயாபரர்களாக மாறுகின்றோம் என்பது நிதர்சனமான உண்மையாகிறது. இவை அனைத்திற்கும் மேலாக நாங்கள் கொடுக்க வேண்டிய மன்னிப்பையும் இரக்கத்தையும் கருணையையும் பல நேரங்களிலே எங்களுடைய உறவு விரிசல் பட்டிருக்கின்றது. குடும்பங்களிலும் சமூகங்களிலும் ஒருவர் மற்றவரை ஏறெடுத்து பார்க்க முடியாத நிலை. இந்த நிலைகளை எல்லாம் நாங்கள் தகர்த்தெறிந்து விட்டு உம்மீது அன்பு கொண்டிருக்கின்ற மக்களாக, உமது அன்பை பறைசாற்றுகின்ற உத்தம சீடர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று ஆசிக்கின்றோம். எங்கள் மீது நீர் கொண்டிருக்கின்ற அளவிட முடியாத அன்பை நாங்கள் நினைவு கூறுகின்ற விதமாக இந்த அருமையான பாடலை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்று பாடி நற்கருணையில் எழுந்தருளி இருக்கின்ற நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா?
புனித அந்தோனியாருடைய மிகப்பெரிய உன்னதமான வார்த்தை. புனித அந்தோனியாரை நினைத்து பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த வார்த்தை, இந்த மேற்கோள் ஒரு உத்வேகமாக, உந்து சக்தியாக எனக்கு இருக்கிறது. சிறப்பாக இந்த நாளின் மைய கருத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கின்ற இந்த மேற்கோள், நீங்கள் பேசியது போதும், உங்கள் செயல்கள் பேசட்டும். ஆங்கிலத்தில் அருமையாக சொல்வார்கள், enough of talking, let your actions speak. நம்முடைய செயல்பாடுகளின் வாயிலாக நம்முடைய ஆண்டவரோடு இணைந்து இருக்கின்ற அந்த இணக்கமான நெருக்கத்தின் வெளிப்பாடு நம்முடைய செயலில் வெளிப்பட வேண்டும். தாராள உன்னத்தின் தயாபரன் என்கின்ற மிகப்பெரிய சிந்தனையில் நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த நாளிலே நமக்கு பல்வேறு வழிகளிலே உதவி செய்து கொண்டிருக்கின்ற நன்கொடையாளர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்கொடையாளர்கள் மறைமுகமாக, அமைதியாக, எளிமையாக, யாருக்கும் வெளிப்படாத வண்ணம் நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காக பங்கு தந்தையோடு இணைந்து பல்வேறு நிலைகளிலே உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் நன்கொடையாளர்களாக இருக்கின்ற ஒவ்வொரு நபருமே பங்குத்தந்தையோடு இணைந்து ஆண்டவரை மாட்சிப்படுத்துகின்ற புனித அந்தோனியார் வாயிலாக அவருடைய அந்த மேற்கோள் அடிக்கடி சிந்தித்து பாருங்கள். நான் இனி பேசப் போவது கிடையாது, என்னுடைய செயல்கள் பேசப் போகிறது என்ற நம்பிக்கையிலே உயிர்த்த ஆண்டவர், நற்கருணை வடிவில் நம் மத்தியில் எழுந்திருக்கின்ற ஆண்டவரை உற்று நோக்கி அவருக்கு ஆராதனையும் மகிமையும் மாண்புயர் கீதத்தின் வாயிலாக நாம் பாடி வெளிப்படுத்துவோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு செல்கின்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நன்கொடையாளர் தினத்தை கொண்டாடுகிறோம். திருவிழாவை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆசன விழானா இருக்கு. என்னுடைய பங்கு பெற உறுப்பினர்கள் வெளியில இருக்காங்க. விருப்பம் உள்ளவர்கள் உங்களால் முடிந்த தாராள காணிக்கை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடைசி எண்ணெய் மந்திருப்பு. வரிசையாக வந்து என்னை நெற்றியிடு.
கீ யாரோ இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க பாருங்க, இந்த வண்டி சாவி யாரோ மிஸ் பண்ணிட்டீங்க, தயவுசெய்து என்னிடம் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுதான் இன்னொரு பாட்டு பாடலாம், அந்த பாட்டு. மதுரமான திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.